ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம அன்னபூரணி சிவா கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரியா சிவா, திருட்டு போன நகை எல்லாமே கிடச்சிருச்சு அப்படின்னா நான் ஒரு வேண்டுதல் செய்யணும்னு சொல்லிட்டு நான் வேண்டியிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பெரியம்மா வேண்டியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது வந்து தீ மிதிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு. பெரியம்மா, அந்த பெரிய வேண்டுதலெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா? உங்களுக்கு பிபி அதிகமாக இருக்குல்ல, அதில் அந்த வேண்டுதல் செய்ய போய் உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா பதறி போய் கேட்கவும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாதையா, அந்த அம்மன் இருக்கா, கண்டிப்பாக அந்த அம்மன் என்னை நல்லபடியாக அந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்க வைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் மகாவுமே சரிங்கக்கா, வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கம்பல்சரி அதை செஞ்சே ஆகணும். அக்கா, நீங்கள் கோவிலில் வேண்டுதலை நல்லபடியாக செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா இந்த சிந்து கோவிலுக்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. உடனே அன்னபூரணியுமே, ஆமாம் மகா, நீயே சிந்துக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லிடு, அவள் வந்தா அப்படின்னா அவ்வளோதான், அங்கே ஏதாவது எக்கு தப்பாக நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு அவள் தான் காரணமாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்னபூர்ணி இப்போது மகா இருந்துட்டு, ஆமாக்கா நீங்கள் சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா போயிட்டு சிந்துக்கிட்டே, எங்கள் பாரு சிந்து, அன்னபூர்ணி அக்கா உன்னை கோவிலாண்ட வரவே வேண்டான்னு சொல்லியிருக்காங்க. நீ மட்டும் தீ மிதிக்கிற இடத்துக்கு வந்து அக்காவுக்கு மட்டும் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பழி உன்னை தான் வந்து சேரும். ஒழுங்காக நீ வீட்டிலே இருக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டோடு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு மகா அவங்க பாட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ மறுநாள் காலையில் எல்லாருமே கோவிலுக்கு போயிடுறாங்க. சிந்துவுமே சரி, வேண்டாம், அதான் அத்தை சொல்லிட்டாங்கல்ல, நம்ம எதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துடுறாங்க. இன்னொரு சைடு தீ மிதிக்கிறதுக்காக எல்லாமே ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம சிவா இருந்துட்டு, பெரியம்மா எனக்கு என்னமோ ரொம்ப பயமாக இருக்குது பெரியம்மா, இவ்வளோ பெரிய வேண்டுதலை உங்களால் சரியாக செய்ய முடியுமா பெரியம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா சிவா, சாமிக்காக செய்கிறது இப்படிலாம் பேசக்கூடாது, நம்ம இந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அந்த அம்மன் நம்ம கூட இருப்பாயா, நீ இதை நினச்செல்லாம் கவலைப்படாத, பெரியம்மா நல்லபடியாக இந்த வேண்டுதலை செஞ்சு முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம அன்னபூர்ணியுமே தீயில இறங்குறதுக்காக வராங்க. ஸோ கொஞ்சம் தூரம் ஒரு 4 அடி எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே கொஞ்சமாக ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி இருக்குது, கீழே விழுற மாதிரி ஆகுறாங்க. உடனே அதை கவனித்து நம்ம ஆறுமுகமும் சிவாவும் 2 பேருமே கை தாங்க பிடிச்சிட்டு வந்து இங்கே உட்கார வைக்கிறாங்க. நம்ம அன்னபூர்ணிக்கு ஒரே பரிதவிப்பாக இருக்குது. சிவா, இந்த வேண்டுதலை நான் முழுசாக முடிச்சே ஆகணும்யா அப்படின்னு சொல்கிறாங்க. பெரியம்மா, அது எப்படி பெரியம்மா முடியும், அதான் உங்களுக்கு உடம்புக்கு முடியலல்ல, ஏற்கனவே நாங்கள் எல்லாருமே சொன்னோம், நீங்கள் எதுவுமே கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சிந்துக்கு என்னமோ தெரியல, நம்ம கோவிலாண்ட போவோம், நம்ம யாருக்கும் தெரியாமல் அத்தை தீ மிதிக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நம்ம சிந்துவுமே அப்போ தான் கரெக்டான டைமுக்கு வராங்க. நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே கவனிக்கிறாங்க. ஸோ எங்கள் பூசாரியுமே, ரத்த சொந்தம் இல்லாதவங்க யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக தீ மிதிக்கலாம், இந்த வேண்டுதலை பாதியில் நிறுத்துறது சாமி குத்தமாயிடும், நீங்கள் வேறு யாரையாவது வச்சு தீ மிதிக்க வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம சிந்துமே நான் மிதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அன்னபூர்ணிக்காக சொல்லுவோம். அன்னபூர்ணி இருந்துட்டு, வேண்டவே வேண்டாம், இவ மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க. உடனே இங்கே நம்ம சிவா இருந்துட்டு, ஏன் பெரியம்மா இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க, நமக்காக இப்போ சிந்து வந்து இந்த வேண்டுதலை செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்கிறா, அதுக்கே பெரிய மனசு வேணும்ல பெரியம்மா, தயவு செஞ்சு நீங்கள் அமைதியாக இருங்க பெரியம்மா, இந்த வேண்டுதலை நல்லபடியாக சிந்து செய்யட்டும் அப்படின்னு சொல்லவும், சிவா உனக்கு எதுவும் தெரியாது, நீ சும்மா இரியா அப்படின்னு சொல்லவும், பூசாரி இருந்துட்டு, இங்கே பாருங்க அன்னபூரணி, அது உங்கள் மூத்த மருமக தானே, அந்த பொண்ணு பண்ணால் ஒரு தப்பும் இல்லை, கண்டிப்பாக அந்த அம்மன் ஏற்றுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இங்கே நம்ம சிந்துவுமே தீ மிதிக்கிறதுக்காக வரவும், நம்ம சிந்துவுமே கொஞ்சம் தூரம் நடந்து வராங்க. உடனே அப்படியே கால் தவறி சூடு தாங்க முடியாமல் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க, நெருப்புலேயே விழுந்துடுறாங்க. அங்கே வந்து உள்ள எல்லாருக்குமே பயங்கரமாக பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது. யாருமே முன் வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்கே போகல. நம்ம சிவா ரொம்பவே பரிதவிப்பாக ஓடி போய் சிந்து சிந்து அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவை நெருப்புலேருந்து தூக்கி கொண்டு வந்து தன்னோட மடி மேலே தலையை படுக்க வச்சு, ஐயோ சிந்து, பத்திரமா நடந்திருக்கலாம்ல, கொஞ்சம் உஷாராக இருந்திருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவா ரொம்பவே பதறாரு. உடனே நம்ம அன்னபூர்ணி எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. மகாக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, உனக்கு இப்படி தானே நடக்கணும், நான் இதுக்கு தான் ஆசைப்பட்டேன், நான் ஆசைப்பட்ட மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போது நம்ம
சிந்துக்கு நெருப்பு பட்டதுனால முகத்தில் கை காலுன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே அப்படியே தீக்காயம் பட்டிருக்கு. ஸோ எரியுது எரியுதுன்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து ரொம்பவே வலிக்கு கத்துறாங்க. உடனே சிவாக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இங்கே பாரு சிந்து, இதுக்கான ஆயின்மெண்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் பண்ணால் மட்டும்தான் முடியும். இப்போதைக்கு என்னால் எதுவுமே பண்ண முடியாது பெரியம்மா. நம்ம இப்போ எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். அப்படி நீங்கள் வரலனாலுமே பரவாயில்லை, நான் சிந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் பெரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அன்னபூரணி இருந்துட்டு, இங்கே பாரியா சிவா, எனக்காக சிந்துவும் தீ மிதிக்கணும்னு சொல்லிட்டு வந்தா, இப்போது இவளுக்கு இப்படி ஆயிடுச்சு, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்துவுக்காக நம்ம அன்னபூர்ணி கூட ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுறாங்க. ஸோ நம்ம பைரவி எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. எங்கள் அன்னபூர்ணி சொல்கிறத கேட்டதுமே எங்கள் மகாவுக்கு பயங்கரமாக பற்றிக்கிட்டு எரியுது. உடனே அன்னபூர்ணி கிட்ட, என்னக்கா நீங்கள் பேசுகிறீங்க, அவளை யாராவது தீ மிதிக்க சொல்லி கூப்பிட்டாங்களா? இல்லைல்ல, அவளா இது இப்படி பண்ணிக்கிட்டா, இவளால் நமக்கு தான் நஷ்டம், இவளால் நமக்கு சாமி குத்தம் தான் மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு, மகா என்ன மகா பேசிக்கிட்டு இருக்க, நெருப்பில் வெந்து சிந்து இப்படி ரொம்பவே வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கா, இந்த சமயத்தில் இப்படி தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு, அக்கா இவ வேணும்னே வந்திருக்காக்கா, இவளுக்கு வேறு வேலையே இல்லை, இவ மட்டும் வராமல் இருந்திருந்தா நீங்களே எப்படியாவது நல்லபடியாக அந்த வேண்டுதலை செஞ்சு முடிச்சிருப்பீங்க. இப்போது என்னெல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்திருக்கா பாருக்குங்கக்கா, இந்த வேண்டுதல் முழுசாக நடந்து முடியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இவ இப்படி ஒரு கேவலமான வேலையை செஞ்சுருக்கா. இவளாக சும்மா உள்ற மாதிரி உளுந்து நடிச்சிருக்காக்கா, இவன் நடிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்கள் சிவா இருந்துட்டு, போது நிறுத்துங்கம்மா, அது எப்படிம்மா வேணும்னே நெருப்பில் விழுந்து தனக்கு தானே தீக்காயத்தை ஏற்படுத்திப்பாங்களா யாராவது, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காதீங்கம்மா. இப்போது சிந்துக்கு ரொம்பவே அடிபட்டிருக்கு, அங்கங்கே கொப்பளமாக வந்திருக்கு நெருப்பில் அடிபட்டு. இங்கே பாருங்கள், பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எதுக்குமே டைமே கிடையாது, உடனே நம்ம இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா சொல்கிறாங்க. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி வர வைக்கவும் இங்கே நம்ம சிந்து கூட சிவா, அதுக்கப்புறம் பைரவி, அன்னபூர்ணி இவங்க எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. உடனே எஸ்சிக்கு இருந்துட்டு, என்னக்கா இவங்க சிந்து மேலே உயிரவே விடுறாங்க, சிவா தான் ஏதோ ஒரு பாசத்தில் விடுறான்னா இந்த அன்னபூர்ணியுமே அப்படியே உருகுறாங்க. டேய் எசக்கி, இந்த சிந்து அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடித்தால, அதை எல்லாருமே உண்மைன்னு சொல்லி நம்பி இப்போது எல்லாருமே சிந்து பக்கம் சாஞ்சிட்டாங்க எசக்கி. இது மட்டும் நடக்கவே கூடாது, சிந்து பக்கம் இந்த அன்னபூர்ணி சாயவே கூடாது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எசக்கி. சரி சரி, நம்மளும் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போவோம் வா, அங்கே சிந்துவை போட்டு தள்ளுறதுக்கான பிளானை ஏதாவது நம்ம யோசிப்போம். அந்த சிந்து ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ போயிருக்கால, இனிமேல் அவள் வீட்டுக்கே திரும்பக்கூடாது, அந்த அளவுக்கு நம்ம ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக அவங்களுக்கு செஞ்சு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா இதுலேயும் ஒரு பிளான் பண்ணுறாங்க. நம்ம சிந்து திரும்ப உயிரோட வீட்டுக்கே வரக்கூடாதுன்ற அளவுக்கு அவங்க பிளான் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எஸ்சிக்கும் மகாவுமே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாங்க. இப்போது சிவா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்னவோ அது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம சிவா. கூடவே ரெண்டு டாக்டர்ஸு, அதுக்கப்புறம் நர்ஸ் எல்லாருமே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம அன்னபூர்ணிக்குமே ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. நம்மளுக்காக வேண்டுதலை முழுசாக செஞ்சு முடிக்கணும்னு வந்த சிந்துக்கு இப்படியே ஆகணும், கடவுளே அவளுக்கு எந்த வழியும் அவ்வளோவா கொடுத்துறாத, எல்லா வழியுமே நீ தான் எடுத்துக்கணும், சீக்கிரமாகவே அவளுக்கு குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம அன்னபூர்ணி சிந்துக்காக வேண்டிக்கிறாங்க. உடனே இங்கே மகா அப்போ தான் எசைக்கும் மகாவும் நிற்கிறாங்க. அக்கா என்னக்கா, அந்த சிந்துக்கு ஆயின்மெண்ட்டெல்லாம் போட்டாச்சுல, சின்ன காயம் தானே, அதுக்காக நீங்கள் எல்லாருமே இவ கூட வரணுமா என்ன, வாங்கக்கா நம்ம போகலாம், ஏற்கனவே உங்களுக்கு உடம்பே முடியல, அப்படி இருக்கிறப்போ நீங்கள் எதுக்காகக்கா இங்கே வெளியே இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும், வாங்கக்கா நம்ம வீட்டுக்கு போகலாம், அவள் மெதுவாக வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மகா கூப்பிட்றாங்க. இல்லை மகா, கண்டிப்பாக என்னால் வர முடியாது, சிந்து நான் பாதியிலே வேண்டுதலை விட்டுறக்கூடாது, சாமி குத்தம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் அவள் எனக்காக இந்த வேண்டுதலை செஞ்சா, இருந்தாலும் அவளை நான் செய்ய வேண்டாம்னு தான் சொன்னேன், இருந்தாலுமே நம்ம குடும்பத்துக்காக அவள் செஞ்சா, ஆனால் அவளுக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நம்ம யாருமே நினச்சி கூட பார்க்கல, அவளுக்கு இப்படி இருக்கிறப்போ நான் எப்படி மகா வீட்டுக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அக்கா நீங்கள் அவளை ரொம்ப நல்லவன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்கக்கா, அவள் சரியில்லைக்கா, அவள் நல்லவளாக இருந்திருந்தா அந்த சாமி அவளை அந்த வேண்டுதல் செய்ய விட்டுருக்கும்ல, அவளை நெருப்பில் தள்ளி அவளுக்கு தீக்காயத்தை பட வச்சுச்சு அப்படின்னா அவள் வேண்டுதல் செய்கிறது அந்த அம்மனுக்கே பிடிக்கல, அதனால தான் அவளுக்கு அப்படி ஒரு விபத்து நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்கிறாங்க. இப்போ அன்னபூர்ணியுமே அதை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ சிவாவுமே இங்கே வெளியே வராங்க. உடனே ஆறுமுகம் இருந்துட்டு, என்ன சிவா தீக்காயமெல்லாம் நல்லா இருக்குல்ல, அதாவது நல்லா ஓரளவுக்கு ஆறிடும்ல, சீக்கிரமாக ஆறிடும்ல, சிந்து வழியில் ரொம்ப துடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை ஆறுமுகம்,
சிந்து மயக்கத்தில் இருக்கா, அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம், ட்ரிப்ஸுமே இருக்கு, இப்படி ஒரு சில ட்ரீட்மெண்ட் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது. கொஞ்ச நேரத்தில் அவள் சரியாயிடுவான்னு தான் நான் நினைக்கிறேன். சரி, ஒரு முக்கியமான ஒரு மருந்து வாங்கணும், அதுக்கு நானே போனால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே சிந்துவை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிவா வந்து ஒரு அசிஸ்டண்ட்டோட எங்கேயோ மருந்து வாங்குறதுக்காக, அதுவும் சிந்துக்காக தான் போகிறாங்க. ஸோ இங்கே நம்ம ஆறுமுகமும் பைரவியும் அன்னபூர்ணிக்கிட்ட வந்து, இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் ரொம்ப நேரமாக சாப்பிடாமே இருக்கீங்க, உங்களுக்கு பிபி சுகர்னு இது எல்லாமே இருக்குது இல்லையா, நீங்கள் டைமுக்கு சாப்பிட்டு டைமுக்கு மாத்திரை போடணும், நாங்கள் போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு பைரவி வந்து ஆறுமுகத்தை கூட்டிக்கிட்டு இப்போ சாப்பாடு வாங்க போயிடுறாங்க. இங்கே இருக்கிறது அன்னபூர்ணி மட்டும்தான், கூட இசைக்கியும் மகாவும் இருக்காங்க. ஸோ அன்னபூர்ணிக்குமே ரொம்ப நேரம் உட்கார முடியல, அங்கே ஒரு பெஞ்ச் இருக்குது, ஸோ அங்கே படுத்து தூங்கிடுறாங்க. இங்கே நம்ம சிந்து கிட்ட கூடவோ யாருமே இல்லை. உடனே மகா இருந்துட்டு, எசிக்கி இதுதான் கரெக்டான டைம், இந்த சிந்துவை இப்போவே இந்த ஹாஸ்பிட்டல்லே க்ளோஸ் பண்ணிடலாம், அது மட்டும் இல்லாமல் இவளோட உயிர் போயிடுச்சு, இவள் செத்து போயிட்டா அப்படின்னா இதுக்கப்புறம் இவளால் நமக்கு எந்த தொந்தரவும் இருக்காது, நெக்ஸ்ட்டு அந்த பைரவியை இந்த வீட்டை விட்டு துரத்துறது மட்டும்தான். அதுக்கப்புறம் அன்னபூர்ணி அக்காவோட மனசை மாற்றி இந்த வீட்டில் நம்ம எப்படியெல்லாம் வாழணும்னு நினச்சோமோ அப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். எசக்கி, இப்போது நீ ஒரு நர்ஸ் கிட்ட பேசு, அவங்கக்கிட்ட பேசி ஒரு விஷ ஊசியை போட்டுற சொல்லு, போட்டு கொஞ்ச நேரத்துலேயே அவள் செத்துடணும், சிவா வந்து பார்க்குறப்ப உயிரோடவே இருக்கக்கூடாது, போ போ எசக்கி, ஏதாவது லஞ்சம் பணம் வந்து கொடுத்து ஏதாவது ஒரு நர்ஸை வந்து ரெடி பண்ணு, அவங்க மூலமாக அந்த சிந்து கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மகா ஒரு பிளான் சொல்லிட்டாங்க. ஸோ எசிக்குமே இப்போது ஒரு நர்ஸை பார்த்து பேசுகிறாங்க. அந்த நர்ஸ் இருந்துட்டு, கண்டிப்பாக எங்களோட டாக்டர் சிவாவுக்கு கண்டிப்பாக எங்களால் துரோகம் செய்யவே முடியாது, எப்போவுமே எங்கள் தொழிலுக்கு நாங்கள் நேர்மையாக தான் இருப்போம், நீங்கள் பணம் கொடுக்குறதால எங்களுக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது, பணம் வந்து கொஞ்ச நேரத்தில் செலவு பண்ணிடலாம், ஆனால் உயிர் திரும்பவும் வரவே வராது, தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி யாருக்கிட்டையுமே திரும்பவும் போய் பேசாதீங்க, இப்படியே நீங்கள் திரும்ப இப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த நிமிஷமே நான் போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நர்ஸ் சொல்லிடுறாங்க. ஸோ இவங்கக்கிட்ட வேலையே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எசிக்கு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ யாரை பார்க்கலாம், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டுறப்போ தான் இங்கே நம்ம மகா இருந்துட்டு, எசிக்கு என்ன எசிக்கு, யார்கிட்டயாவது பேசி ஆள் ரெடி பண்ணியே இல்லையா அந்த சிந்துவை போட்டு தள்ளுறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், எசிக்க இருந்துட்டு, அக்கா அதெல்லாம் பேசி பார்த்துருங்க, என்னை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாங்களாம் அப்படின்னு சொல்லவும், என்னடா அப்போது யாருமே கிடைக்கலையா, யாருமே கிடைக்கலக்கா, பேசாமல் நம்மளே நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு உள்ளே போயிட்டு ஏதாவது ஒரு ஊசியை குத்தி அவளை சாவடிச்சிடலாங்க்கா, இல்லைனா தலையணையை அவள் மூக்கில் வச்சு மூச்சு விடாமல் வர விடாமல் பண்ணி அவளை எப்படியாவது போட்டு தள்ளிடுறாங்க்கா, நம்ம பேசாமல் நர்ஸ் வேஷத்தில் வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு, டே எசிக்கி நான் வரல, நீ மட்டும் போயிட்டு வாடா, ஏன்னா யார் வராங்க வரலன்னு சொல்லிட்டு நான் சிக்னல் கொடுக்கறதுக்கு நான் வேணும்ல உனக்கு, மற்ற எல்லாத்துக்குமே ஒருவேளை நீ மாட்டிக்கிட்டாலுமே உனக்கு காப்பாற்றுறதுக்கு நான் வேணும்டா, அதனால் நீயே போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வா போ, சீக்கிரமாக அந்த சிவா வந்துட போகிறான் போ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மகா வந்து சொல்லிடுறாங்க. ஸோ எசைக்குமே நர்ஸ் வேஷம் போட்டுக்கிட்டு கரெக்டாக இப்போது சிந்துவோட ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு சிந்துவை பார்க்குறாங்க. இங்கே பாருடி, இன்னையோட உன் கதை காலி, இனிமேல் நீ டாக்டர்னு சொல்லிட்டு டாக்டர் கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ்வோன்னு சொல்லிட்டு சும்மா வசனம் பேசிக்கிட்டு இருப்பல்ல, இனிமேல் அந்த தொந்தரவு எங்களுக்கு இருக்காது, சீக்கிரமாகவே உன்னை நான் இப்போ காலி பண்ணுறேன், இன்னும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் நீ உயிரோடு இருப்பேன், இப்போவே நான் கொன்று போடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு தலையாணியை எடுத்துகிட்டு வந்து முகத்தில் அப்படியே வச்சு அழுத்துறதுக்காக வராங்க. கரெக்டான டைமில் இங்கே நம்ம சிவா மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கிட்டு இப்படி கதவு ஓப்பன் பண்ணவும் சடான அந்த ஃபில்லோவை தூக்கி பக்கமாக போட்டுட்டு நம்ம அதாவது சிவாவை பார்த்ததுமே எசைக்கு ஒரு மாதிரி அலர்ட் ஆயிடுறாங்க. உஷிஷோ என்ன பண்ணுறது, திடீர்னு இந்த சிவா வந்துட்டானே, கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், இப்படி மாட்டிக்கிட்டோமே, நம்ம மட்டும் வேஷம் போட்டுக்கிட்டு தான் இந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம், சிந்துவை கொலை பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம் இந்த சிவாவுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அவ்வளவுதான், நம்மளோட நிலமையை வேறு மாதிரி திருப்பி போட்டுருவான் இவன் அப்படி சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. உடனே சிவா இருந்துட்டு, என்ன நீங்கள் புதுசாக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை சார், இந்த வேஸ்டேஜ் கவர் அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகத்தான் வந்தேன் நான்,
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறதா சொல்லி ஒரு வழியாக சமாளித்து எங்கள் எஸ்சிக்கு வந்து வெளியே வந்துடுறாங்க. மகாக்கு அப்போ தான் அப்பாடான்னு இருக்குது. ஏன்னா சிவா உள்ளே போனதுமே ஒவ்வொரு நிமிஷமும் அப்படியே பதட்டத்தோடு இருந்துப்பாங்க. எஸ்சிக்கு எங்கே மாட்டிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயத்தோடு இருந்திருப்பாங்க. ஸோ எஸ்சிக்கு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்காங்க எங்கள் மகா. இங்கே நம்ம சிவா இருந்துட்டு அந்த ஒரு சிந்துவுக்காக ஒரு முக்கியமான ஒரு மருந்து வாங்கிட்டு வரதுக்காக போயிருந்தாங்க இல்லையா? ஸோ அதையுமே வாங்கிட்டு வந்து குளுக்கோஸில் கலந்து ட்ரிப்ஸ் மூலமாக அதை ஏற்றுறாங்க. ஸோ ட்ரிப்ஸ் மூலமாக அது ஒரு 1 ஹவர் ஏறுது. அதுக்கப்புறம் தான் நம்ம அதாவது சிந்து வந்து கண் விழிச்சு பார்க்குறாங்க. ஸோ முன்னாடி நம்ம சிவா தான் இருக்காங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக பேசுகிறாங்க. சிந்து, உனக்கு எதுவும் ஆகலை, நீ பயப்படாத, நீ இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. என்ன டாக்டரே சொல்கிற? நான் ஹாஸ்பிட்டலில் இருக்குண்ணா. டாக்டரே, எங்கள் கன்னத்தில் கையில் கால்லெல்லாம் ரொம்ப வலிக்குது டாக்டரே, அப்படியே எரிச்சலாக இருக்குது அப்படி சொல்லிட்டு. நீ கவலைப்படாத சிந்து, இது தீக்காயம்தான், ஆறத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இருந்தாலும் எந்த அளவுக்கு சீக்கிரமாக கிளியர் பண்ண முடியும், எந்த அளவுக்கு இந்த புண்ணை ஆற்ற முடியும்னு சொல்லிட்டு நான் யோசித்து ஒரு நல்ல மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது போட்டால் சீக்கிரமாகவே ஆறிடும். அது மட்டும் இல்லாமல் தீக்காயன்றது ரொம்ப ரொம்ப பெரிய காயத்துலேயே காயம் அதுதான். ஏன்னா அது ரொம்ப லேட்டாக தான் ஆறும். சீக்கிரமாலாம் அது ஆறவே ஆறாது. அதான் சீக்கிரமாக ஆறணுன்றதுக்காக நான் வெளியூர் போயிட்டு மருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் போட்டால் கண்டிப்பாக உனக்கு அது குளுக்கோஸ் மூலமாக நான் போட்டுட்டேன். அது உடம்புல ஊறிச்சு அப்படின்னா உனக்கு அந்த வலியே தெரியாமல் இருக்கும். நீ கவலைப்படாமல் இரு, சரியா? சீக்கிரமாக சரியாயிடும். சரி சிந்து, நீ கொஞ்சமாக சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் டாக்டரே, எனக்கு பசிக்கலை. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இப்போ தான் உள்ளே வராங்க. அன்னபூர்ணி சிந்துவை பார்த்து, சிந்து எப்படிமா இருக்குது இப்போது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, லைட்டாக இப்போது எரிச்சல் எல்லாமே கம்மியாகுது. டாக்டரு ஏதோ ட்ரீட்மெண்ட் பார்த்து தான் எனக்கு இதெல்லாம் கம்மி பண்ணியிருக்காரு போல். இதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட ரொம்ப எரிச்சலாக இருந்தது. இப்போ தான் எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகிக்கிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சிந்து வந்து அன்னபூர்ணிக்கிட்ட சொல்கிறாங்க. அன்னபூர்ணிக்குமே ரொம்பவே வருத்தமாக தான் இருக்குது. என்னதான் நம்ம சிந்து மேலே நம்ம அன்னபூர்ணி கோவமாக இருந்தாலுமே அந்த அதாவது அந்த விடுதலை செய்யவே வேண்டான்னு சொல்லி தான் நம்ம அன்னபூர்ணி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருந்தாலுமே இங்கே நம்ம சிந்துக்கு தீக்காயம் பட்டதுனால அந்த காயத்தினால இங்கே நம்ம சிந்து எவ்வளோ அனுபவிச்சாங்க. அதாவது வலி தாங்க முடியாமல் அம்மா அப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்திட்டாங்க. ஸோ அதை எதையுமே பார்க்க முடியல நம்ம அன்னபூர்ணியால். இப்போது அன்னபூர்ணியுமே சிந்துக்கிட்ட நார்மலாக தான் பேசுகிறாங்க. நம்ம மகா இதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு, அக்கா என்னக்கா சிந்து பண்ணதை எல்லாத்தையுமே நீங்கள் மறந்துட்டு இவகிட்ட நீங்கள் சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இவ செத்து போனால் கூட நீங்கள் இவகிட்ட வந்து நிற்கக்கூடாதுக்கா. ஏன்னா இவ நமக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை செஞ்சுருக்கா. அப்படி இருக்கிறப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டு வந்து இவகிட்ட சகஜமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னக்கா, அப்போது இவளை மன்னிச்சு நீங்கள் மருமகளாக ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மகா என்ன மகா, எந்த நேரத்தில் என்ன பேசணும்னு உனக்கு தெரியாதா? உலகத்தில் தப்பு பண்ணாத மனுஷங்க யாருமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் சிந்து மேலே எனக்கு நிறையவே கோவம் இருக்குது. நமக்காக, அதுவும் எனக்காக வேண்டுதலை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லிட்டு சிந்து வந்தா. தெரியாமல் இப்படி ஒரு விபரீதம் நடந்துருச்சு. இதனால் சிந்து பாதிக்கப்பட்டிருக்கா. அப்படி இருக்கிறப்போ சிந்துக்கு நம்ம எல்லாருமே ஆறுதலாக தானே இருக்கணும். இப்போதைக்கு நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்த அப்படின்னாவே அதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி எங்கள் அன்னபூர்ணி வந்து மகா கிட்ட சொல்கிறாங்க. மகாவுக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே இங்கே நம்ம சிந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, அத்தைக்கு நம்ம மேலே இருந்த கோவம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிக்கிட்டே வருதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரமாக அவங்களுக்கு என் மேலே இருக்கிற கோவம் எல்லாமே போயிடணும். அவங்க என்னை அவங்களோட மருமகளாக ஏற்றுக்கணும். டாக்டர் கூட நான் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். அம்மன் கிட்ட வேண்டிக்கிறாங்க. தாயே, நீ தான் எனக்கு இதை எல்லாத்தையுமே செஞ்சு கொடுக்கணும். அதாவது கெட்டதுலேயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தீக்காயம் பட்டு நான் வழியில் துடிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி டைமில் அந்த தீக்காயத்துக்கு மருந்து போடுற மாதிரி அத்தை என்கிட்ட வந்து நல்லா ஆறுதலாக பேசுகிறாங்க. இது மனசுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நிறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியெல்லாம் சிந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இங்கே ஆறுமுகம் இருந்துட்டு சிவா கிட்டே, இங்கே பாரு சிவா, நீ சிந்துவை பார்த்துக்கோ. அம்மாவுமே ரொம்ப டயர்டாக இருக்காங்க. நான் அம்மாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நீ பத்திரமா பார்த்துக்கோ, எதுவாக இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே மகா இருந்துட்டு, ஆறுமுகம், என்ன ஆறுமுகம், இவளெல்லாம் எதுக்காக சிவா பார்த்துக்கணும்? சிவாவுக்கு இவ பண்ண துரோகத்தை எல்லாருமே மறந்துட்டு தான் இவளுக்கு சாதகமாக பேசிக்கிட்டு இருக்கீங்க போல். இங்கே பாரு ஆறுமுகம், சிவாவெல்லாம் இங்கே இருக்க மாட்டான். அவள் தனியாக அவளை பார்த்துக்கிட்டோம். அவளுக்காக நம்ம எல்லாருமே ஏன் இங்கே கஷ்டப்படணும்? சிவா, நீயும் கிளம்பி வாயா, நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, மகா உனக்கு என்ன ஆயிடுச்சு? ஒருத்தவங்க இப்படி ஆபத்தில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து அவங்களுக்கு ஆறுதலாக தான் இருக்கணும். உனக்கு ஒன்று தெரியுமா? சிவா
காரில் அதாவது கார் வந்து பற்றிக்கிடுச்சு. அந்த டைமில் சிவாவோட உயிரவே காப்பாற்றினது யார்? சிந்து தானே. சிந்து எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கா. அவள் தப்பு செஞ்சுருக்காதான், நான் இல்லைன்னு சொல்லலை. நம்ம எல்லாருக்குமே நம்பிக்கை துரோகம் செஞ்சு தான் செஞ்சுருக்கா. ஆனால் அவள் நல்லா இருக்கிறப்போ அதை நம்ம காட்டணும். இன்றைக்கி அவள் இவ்வளோ பெரிய கஷ்டத்தில் இருக்கா, அதாவது இவ்வளோ பெரிய வலியை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னா அது நமக்காக தான். அப்படி இருக்கிறப்போ நம்ம யாராவது அவள் கூட இருந்து பார்த்துக்கணும்ல. ஆறுமுகத்துக்குமே வீட்டில் வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எனக்குமே டயர்டாக இருக்குன்னு ஆறுமுகம் வீட்டுக்கு கூப்பிடுறான். நீயும் வீட்டுக்கு வந்துரு, சிவா இங்கே சிந்துவை பார்த்துக்கிட்டுமே, அதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி இங்கே சிந்துவுக்கு சாதகமாக பேசுகிறாங்க. இங்கே மகா வாயை பொழந்துக்கிட்டு பார்க்குறாங்க. எப்படி இந்த அன்னபூர்ணி அக்கா மாறினாங்கன்னே தெரியலையே. ஒருவேளை இந்த பூசாரி சிந்துக்கு சாதகமாக பேசினாரே, அது மாதிரி அந்த அம்மன் இங்கே அன்னபூர்ணி அக்காவோட மனசையுமே மாற்றிருச்சா என்னன்னு தெரியலையே. ச்சே, கொடுமை கருமம், இதெல்லாம் பார்க்கணுன்னு நமக்கு தலையில் எழுதியிருக்கு போல. இந்த சிந்துவை எப்படியாவது வீட்டை விட்டு துரத்திடலாம். அன்னபூர்ணி அக்காவுமே சிந்து மேலே கோவமாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம். எப்படி மாறுறாங்கன்னே தெரியல இவங்க. ச்சே, இந்த சிந்துவை ஒரே ஒரு கொஞ்சம் நேரத்தில் கொன்று போட்டுடலான்னு சொல்லிட்டு கூட பிளான் பண்ணி இந்த எஸ்சிக்குமே உள்ளே வந்தான். முழுசாக கரெக்டான நேரத்தில் அவன் வேலையை செஞ்சு முடிக்காததுனால இன்னைக்கு எதெல்லாம் கண்ணில் பார்க்க வேண்டியதாக இருக்குது பாரு. கொஞ்சம் விட்டா சிவாவை சிந்து கூட ஒன்று சேர்ந்து வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி அக்காவே முடிவு எடுத்துருவாங்க போல. இல்லை, அப்படி ஒரு முடிவு எடுத்தா அதுக்கு நம்ம சம்மதிக்கவே கூடாது. எப்பாடு பட்டாவது சிந்துவையும் சிவாவையும் ஒட்டுமொத்தமாக பிரிச்சுட்டு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதான் நம்மளோட குறிக்கோளே அப்படிங்கிற மாதிரி மகா வந்து நினைக்கிறாங்க. ஸோ இங்கே அன்னபூரணி சிந்துக்கிட்ட, இங்கே பாரு சிந்து, உன் கூட சிவா இருப்பான். நீ நாளைக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடலாம். அது வரைக்கும் சிவா தான் உன்னை பார்த்துப்பான். எனக்குமே உடம்பு முடியல, நான் இப்போ வீட்டுக்கு போய் நாளைக்கு காலையில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. அத்தை, எனக்காக நீங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட வேண்டாம் அத்தை, நீங்கள் வீட்டிலே இருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு மகா இருந்துட்டு, ஆமாம் நீ சொல்லுதான் சொல்லுவ, பின்ன தனியாக சிவா கூட இருந்தா சிவாவோட மனசை மாற்றி சிவா கிட்ட என்னெல்லாம் பேசி ஊதி விட்டு தன்னோட காரியத்தை சாதிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பேன். இதுக்கு தானே இவ்வளோ நாளாக ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மகா வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. இப்போது அன்னபூர்ணி நம்ம அதாவது ஆறுமுகம் பைரவியுமே சிந்துக்கிட்ட, சிந்து பார்த்து சிந்து பத்திரம், சிவா இருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. எஸ்ஐக்கியும் மகாவும் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. இங்கே சிவா வந்து சிந்துவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. டாக்டரே, எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது டாக்டரே. எப்படி இப்படியெல்லாம் நடக்குதுன்னு தெரியல. எனக்கு தீக்காயம் பட்டதுனால அத்தையுமே ரொம்ப வருத்தப்படுறாங்கல்ல. அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மன் தான் எனக்கு துணையாக நின்றுருக்கு போல். அந்த அம்மன் தான் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா சரி செஞ்சு கொடுத்துக்கிட்டு வருதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ நாளாக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். யாருமே என் கூட பேச மாட்டாங்க, என்னை எல்லாருமே வெறுத்து ஒதுக்குனாங்க. அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் போய் இப்போது அன்னபூர்ணி அத்தை என் மேலே அவ்வளோ அக்கறையாகவும் பாசமாகவும் பேசுகிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலையை அந்த அம்மன் தான் எனக்கு உருவாக்கி கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அம்மன் தான் அன்னபூர்ணி அத்தையோட மனசை மாற்றிருக்கு. டாக்டரே, கூடிய சீக்கிரமே நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வோம். அதுக்கு கண்டிப்பாக அந்த அம்மன் அருள் புரியும்னு நான் நினைக்கிறேன். இங்கே பாரு சிந்து, நீ கவலைப்படாத சிந்து, எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போது நீ வழியில் ரொம்பவே துடிப்ப அப்படின்றதுக்காக தான் இந்த வலியை ரொம்ப கம்மி பண்ணக்கூடிய ஒரு மருந்தை வாங்கிட்டு வந்து உனக்கு போட்டு விட்டுருக்க. நீயோ ரிலாக்ஸாக தூங்குவ. சரி சிந்து, நீ சாப்பிடவே இல்லை, உனக்கு நான் சாப்பாடு கொண்டு வரேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வந்து இங்கே சிந்துவை எழுந்திரிச்சு உட்கார வச்சு சாப்பாடு ஊட்டி விடுறாங்க. நம்ம சிந்துக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஆனந்த கண்ணீர் விடுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஏன் சிந்து அழுகிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், டாக்டரே, இது நான் கஷ்டப்பட்டு அழுகலை, நான் உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் டாக்டரே, அதனால தான் இது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, ஆனந்த கண்ணீரா? சரி. ஆமாம் சிந்து, அன்னபூர்ணி பெரியம்மாக்காக நீ என்ன வேணாலும் செய்கிறியே, அது எப்படி? அவங்க மேலே மட்டும் நீ ஏன் அவ்வளோ பாசமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. டாக்டரே, அன்னபூர்ணி அத்தை ரொம்ப நல்லவங்க. தன்னை சுற்றி உள்ள எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் செய்யணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க. அவங்க நல்லா இருக்குன்னு நான் நினைக்க மாட்டேனா? அது மட்டும் இல்லாமல் என் மேலே அம்புட்டு பாசத்தை கொட்டினவைங்க. என் மேலே நிறைய நம்பிக்கை வச்சுருந்தாங்க. அவங்க நம்பிக்கையை உடைச்சிட்டேன்னு சொல்லி தான் அவங்க என் கூட பேசாமல் என் மேலே அவ்வளோ வெறுப்பை காட்டினாங்களே தவிர மற்றபடி ஒரு நிமிஷம் கூட என்னை காயப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சது கிடையாது. மகா அத்தை தான்
என்னை அடுப்பில் சமைச்சு சாப்பிடணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு என்னை கொடுமை செஞ்சாங்களே தவிர மற்றபடி நான் தப்பு செஞ்சுட்டேன், நான் பொய் சொல்லிட்டேன்ற ஒரே காரணத்துக்காக அன்னபூர்ணி அத்தை என்கிட்ட பேசாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த வீட்டில் உள்ள எந்த பொருளையும் தொடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு கண்டிஷன் போட்டாங்க. அம்புட்டு தான் டாக்டரே, மற்றபடி அன்னபூர்ணியோட மனசு தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து சொல்கிறாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சிந்துக்கு அந்த தீக்காயம் எல்லாமே குணமாயிடணும். அதே சமயம் சீக்கிரமாகவே நம்ம சிந்துவும் சிவாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும். இந்த மகா பயங்கரமாக வயிற்றெரிச்சல் பிடிச்சிக்கிட்டு சாகணும். அதே சமயம் இங்கே நம்ம முக்கியமாக நம்ம ஆறுமுகம் ரொம்ப ரொம்ப நல்லவர். அவரோட மனசை புரிஞ்சுக்கிட்டு நம்ம பைரவி ஆறுமுகத்தை ஏற்றுக்கணும். சஞ்சய் வந்து பைரவி கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்காக ஆறுமுகத்துக்கும் நம்ம பைரவிக்கும் விவாகரத்து நடக்கணுன்ற மாதிரியெல்லாம் யோசித்து வச்சுருப்பாங்க. ஸோ அது அப்படி ஒரு விஷயம் நடந்துடவே கூடாது. பைரவி ஆறுமுகத்துக்குள்ளே வாழ்ந்தால் தான் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணி தருவீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள். அதே சமயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.